யூ ஆல் டூயிங் குட். இட்ஸ் சண்டே மார்னிங். சாட்டர்டே அன்றைக்கி டைக்வாண்டோ டோர்னமெண்ட் போனதுனால லேட்டாக தான் வந்து ஃபிஷ் குழம்பு வச்சோம். பட் அப்படியே மார்னிங்கோட களிக்கு மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை தான் ராகி கூலாக இல்லாமல் களியாக கரெக்டாக எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஹாப்பியான ஃபீல் இருந்துச்சு. என் பையனோட பர்த்டே அடுத்த வாரத்தில் வருதுங்கிறதுனால அம்மா அப்பா ஊர்லேருந்து கிளம்பி வராங்க. எப்பயுமே பொண்ணோட பர்த்டேக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. ஏன்னா அது டிசம்பரில் ஃபாலோ ஆகும். ஸோ அந்த டைமில் அவளுக்கும் வெக்கேஷன் வந்துடும். ஸோ வெக்கேஷனுக்கு எல்லோரும் சேர்ந்து இருந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் போல் வருவாங்க. பட் என் பையனோட பர்த்டேக்கு இதான் ஃபஸ்ட் டைமாக வராங்க. நேற்று வாங்கின ப்ரானே அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சதுனால அதே எடுத்து லஞ்சுக்கு ப்ரான் மசாலாவை பண்ணியாச்சு. அது ஒயிட் ரைஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது போக ஃபிஷ் கொஞ்சம் இருந்ததை ஃப்ரை பண்ணிவிட்டு எக்ஸஸாக வெறும் சூப் மட்டும் மட்டன் சூப் மட்டும் வச்சுக்கிட்டேன். மட்டன் சூப் குடித்தா கொஞ்சம் ரொம்ப நல்ல ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் இருக்கும். அதனால எக்ஸசிவாக மட்டனும் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என் பையனோட பர்த்டேக்கான டெக்கரேஷன் தீம் பற்றி தான் பிளான் பண்ணணும். அவன் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.